Hi friends, welcome to Yummy Samayal. இந்த வீக் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு குயிக் அண்ட் ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி. நாம இப்போ பன்னீர் புலாவ் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட்ஸ் 2 அரிசி பொடியா கட் பண்ண பன்னீர் கியூப்ஸ். நல்லா இவ்ளோ சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா அதுல எசன்ஸ்லாம் ஊறி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம்ஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கருஞ்சீரகம், உப்பு, பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை பட்டாணி. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட போகிறோம். அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா அந்த கிரேவி நல்லா ஊறி இருக்கும் அதில். அதுக்கப்புறம் எண்ணெய். இந்த இன்கிரிடியன்ஸோட அளவெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பன்னீர் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயாட்டம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய எல்லா அரிசி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நம்மளுடைய அரிசியை வந்து நீங்கள் முன்னாடியே வேக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பன்னீர் புலாவுக்கான அந்த பேஸ் இன்க்ரீடியன்ட் செய்கிறது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் முன்னாடியே அரிசி வேக வச்சுடுங்க. எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணிக்குன்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தனியாக வடித்து வச்சுக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸை எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் கழுவணும். அதுக்கு மேலே கழுவுனிங்கன்னா அதில் இருக்க அந்த அரோமா அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் போட்டுடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு, ஒரு கப் அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம 3 கப் அரிசி எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நான் 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் நான் மஞ்சள் பொடி சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின உடனேயே இந்த பட்டாணியை எடுத்து போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு லோ தீயில் வச்சுக்கோங்க. இந்த பட்டாணி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா பேஸை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பட்டாணியும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நல்லா மீடியம் தீ ஆக்கிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த விழுதை இதோட போட்டுடலாம் நம்ம. ஓகே, இந்த புதினா இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு அரைக்கிற பேஸ்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. 1/4 கப்பில் ஒரு பாதி அளவுக்கு இருந்தால் போதும் அந்த தண்ணியே. இப்போது இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த பன்னீர் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிய ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இதோடு சேர்த்து நம்மளுடைய பன்னீரை சேர்த்துடலாம். அப்படியே பச்சையாக தான், நீங்கள் எதுவும் பொரிக்கலாம் அவசியம் இல்லை. இதில் போட்டு அப்படியே கொஞ்சம் பெரட்டி அதுலேயே வேகட்டும். பெரட்டினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது மூடி போட்டு வச்சாதான் ஈஸியாக நல்லா அது வேகும் சாஃப்டாக. நீங்கள் நடுப்புற 1 நிமிஷத்துக்கோ இல்லைன்னா 2 நிமிஷம் கழித்து திருப்பியோ எடுத்து நீங்கள் கலரி விடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா சாஃப்டாக தொட்டாலே நல்லா சாஃப்டாக அமையுது. இப்போது நம்ம பன்னீரும் ரெடி. இந்த சமயத்தில் வந்து வேணுன்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கணும். இப்போ பார்ட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக ஊற்றணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும்.
இன்னும் சூப்பராக இருக்கும் பன்னீர் புலாவ். ஓகே, இப்போ இது ரெடி. நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய ரைஸை இதோட ஆட் பண்ணி வச்சிடலாம், மிக்ஸ் பண்ணி. இப்போது நான் எலக்ட்ரிக் குக்கரில் வேக வச்சுருக்கேன் இந்த அரிசியை வந்து இதில் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பேலன்ஸ் இருக்குது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய பன்னீர் புலாவ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். டடா, நம்மளுடைய பன்னீர் புலாவ் இப்போ ரெடி. நான் இது என் கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கும்போது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி இதோட ரெசிபி கேட்டு வாங்கிப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கெஸ்ட்டுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த இது வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.